ज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितमेन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितमेन भूतले स्वयं रूपगदामाह्यं ददाति स्वपदान्तिकं वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदाकमलं श्रीगुरून् वैष्णवां च श्रीरूपं साग्रजितं सगणरघुनाथान्वितं तं सजीवं सात्वैदं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सहनललिता श्रीविशाखान्वितांस हे कृष्णा करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते कोऽपि कोऽपिहा कान्त राधाकान्त नमोऽस्तु ते तप्त काञ्चन गौराङ्गी राधा वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुपच्चकृपा सिन्धुभ्यः च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानन्द श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृन्दा हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुखं करोति वाचालं भङ्गुं लङ्घाय तीग्रं यत्कृपात्तमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्य ईश्वरम्। ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। ஹரே கிருஷ்ண மாதாஜி, பாகவத பிரார்த்தனை படிக்கிறீங்களா? சரிங்க மாதாஜி. ஹரே ஓகே. கிருஷ்ணாங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சர்வ சாஸ்திராப்தி பீயூஷா சர்வ வேதைக சத்பலா சர்வ சித்தாந்த ரத்னாய சர்வ லோகைக திருக்ருதா சர்வ பாகவத பிராணா ஸ்ரீமத் பாகவத பிரபோ கலித்வந்தோதாதித்ய ஸ்ரீ கிருஷ்ண பரிவர்த்தித பரமானந்த பாடாய பிரேம வர்ஷாக்ஷராய सर्वदा सर्वसेव्याय श्रीकृष्णाय नमोऽस्तु मे मत्येकबन्तो मत्सङ्कीन् मत्कुरो मन्महादन मत्निस्तारक मत्भाग्य मदानन्द नमोऽस्तु ते असाधु साधु तदतायिन् अधिनोच ताकर कानामुञ्चकासिन् मां प्रेम्णा हृत्कण्ठयोस्पुरा। மொழிபெயர்ப்பு. ஓ எல்லா வேத இலக்கியங்களிலிருந்தும் கடைந்தெடுக்கப்பட்ட அமிர்தமே, வேதங்களின் மிக முக்கியமான ஆன்மீக பழமே மற்றும் எல்லா தத்துவங்களின் முடிவுகளான ஆபரணங்களை கொண்டவரே, உலக மக்களுக்கு ஆன்மீக பார்வையை கொடுப்பவர் மற்றும் வைஷ்ணவர்களின் உயிர் மூச்சாக விளங்குபவரே, பகவானே, நீர் கலியுகத்தின் இருளை போக்குவதற்காக உதித்த சூரியன். உண்மையில் நீர் எங்களிடம் திரும்பி வந்த கிருஷ்ணர். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, உங்களுக்கு என் பணிவான வணக்கங்கள். உங்களை படிப்பவர்கள் உன்னத ஆனந்தத்தை அடைவார்கள், ஏனெனில் உங்கள் எழுத்துக்கள் அவர்களுக்கு தூய பக்தி தொண்டை பொழிகின்றது. நீங்கள் பகவான் கிருஷ்ணரின் அவதாரமாக இருப்பதால் எப்போதும் அனைவரும் உங்களுக்கு தொண்டு புரிய வேண்டும். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, ஓ என்னுடைய ஒரே நண்பரே, உடன் இருப்பவரே, என்னுடைய ஆசிரியரே, என்னுடைய மிகப்பெரிய சொத்துமாகவும் என்னை விடுவிப்பவராகவும் இருப்பவரே, என்னுடைய மிக நல்ல பாக்கியம் மற்றும் ஆனந்தமாக இருப்பவரே, என்னுடைய மரியாதை கலந்த வணக்கங்களையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, புனிதமற்றவர்க்கும் புனிதத்தை வழங்குபவரே, மிகவும் வீழ்ச்சி அடைந்தவர்களை உயர்த்துபவரே, என்னை எப்போதும் கைவிட வேண்டாம். கிருஷ்ணருக்கான தூய பக்தி தொண்டருடன் எப்போதும் என் இதயத்திலும் தொண்டையிலும் தோன்றுவீராக. அறிவோம் தத்சத். ஹரே கிருஷ்ணாங் மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. இன்னைக்கு 4வது ஸ்கந்தம் 11வது அத்தியாயம் 26வது ஸ்லோகங்களா மாதாஜி? ஆமாங்க மாதாஜி. 26வது ஸ்லோகம். His Divine Grace Bhakti Vedanta Swami Srila Prabhupada ki Jai. एष भूतानि भूतात्मा भूतशो भूतभावनः स्वसत्या मायया युक्त सृजति अत्तिप्सबाधि च. ஹரே கிருஷ்ணா. படிக்கிறேங்க மாதாஜி. படிங்க. மொழிபெயர்ப்பு. முழுமுதற் கடவுளே அனைத்து உயிர்களிலும் பரமாத்மாவாக விளங்குகிறார். அவரே அனைவரையும் காப்பவராகவும் ஆட்டுவிப்பவராகவும் இருக்கின்றார். அவரது புறசக்தியாகிய மாயை எனும் செயல் முகவரால் அவர் எல்லோரையும் படைக்கவும் காக்கவும் அழிக்கவும் செய்கிறார். பொருளுரை. படைக்கும் ஆற்றலை பொறுத்தமட்டில் 2 விதமான சக்திகள் இருக்கின்றன. பகவான் இந்த உலகினை தனது புறசக்தியினால் படைக்கின்றார். அதே சமயம் ஆன்மீக உலகமானது அவரது அகசக்தியின் வெளிப்பாடாகும். அவர் எப்போதும் அகசக்தியுடன் தொடர்புடையவராக இருக்கின்றார். ஆனாலும் பரு உலக சக்தியிடமிருந்து எப்போதும் பிரிந்தே இருக்கின்றார். ஆகையினால் பகவத்கீதையில் 9.4 பகவான் கூறுகிறார், மத்ஸ்தானி சர்வ பூதானி ந ஷாகம் தேஷ்வ அவஸ்திதக.
அதாவது அனைத்து உயிர்களும் என் மீது அல்லது எனது சக்தியின் மீது வாழ்கின்றன, ஆனால் நானோ அவற்றுள் இல்லை என்று அவர் தனிப்பட்ட முறையில் எப்போதும் ஆன்மீக உலகிலேயே நிலை பெற்றிருக்கின்றார். பரு உலகில் பரமபுருஷ பகவான் தனிப்பட்ட முறையில் எங்கெங்கு இருக்கிறாரோ அந்த இடமெல்லாம் ஆன்மீக உலகமாகவே புரிந்து கொள்ளப்படுகிறது. அதனால்தான் ஆலயம் ஆலயம் ஆன்மீக உலகமாக புரிந்து கொள்ளப்படுகிறது. சான்றாக பகவான் கோவிலில் தூய பக்தர்களால் வழிபடப்படுகிறார். பகவான் கோவிலில் தூய பக்தர்களால் வழிபடப்படுகிறார். அதனால் கோவில் ஆன்மீக உலகமாக அறிந்து கொள்ளப்படுகிறது. ஹரே கிருஷ்ணங் மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. இப்ப வந்து நாம என்ன தலைப்புல படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா, இந்த 11வது அத்தியாயம் மனு துருவ மன்னரை யுத்தத்தை நிறுத்த சொல்லுதல். இப்ப துருவ மகாராஜா எவ்வாறு தவம் பண்ணினார், அந்த தவத்தின் பலனாக பகவான் விஷ்ணு அவர் முன்னாடியே தோன்றி அவருக்கு வந்து சங்க அவர் தலையில வைத்து ஆசீர்வாதம் பண்ணினார். அவரது 4 கரங்கள், 4 கரங்கள்ல வந்து சங்கு, சக்கரம், கதை, தாமரை, இந்த 4 ஏந்திருப்பார். இந்த சக்கரமும் கதையும் எதிரிகளை அழிப்பதற்காகவும், சங்கும் புஷ்பமும் பக்தர்களை ஆசீர்வதிக்கிறதுக்காகவும் அப்படின்னு நம்மளுக்கு எல்லாம் தெரியும். அப்ப வந்து இங்க யுத்தத்தை நிறுத்த சொல்றது எதனாலனா, இவர் வந்து நல்ல ஒரு ராஜ்யத்தை பெற்றுவிட்டார். எப்படியே காலம் போகுது. அப்ப சிற்றனை வந்து எப்படி துரோகம் பண்ணினாங்களோ அதுக்கெல்லாம் பழி வாங்கறதுக்கு தான் தவம் பண்ணினார். ஆனா அது வந்து ரொம்ப அற்பமான புத்தி. அதுக்கும் மேல நம்ம உயர்ந்த நிலையை அடைஞ்சிருக்கிறோம். எனக்கு எப்படி அந்த மெட்டீரியல் தாட் வந்தது, அதாவது வெறும் ராஜ்யம் வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் வந்தது. ஏன்னா ஒரு பெரிய ஒரு வரம் மன்னரிடம் போய் எனக்கு பிச்சைக்கு பாத்திரம் வேணும்னு கேட்ட மாதிரி எப்படி நான் பகவானை பார்த்துட்டு அப்படி கேட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றார். ஏன்னா ஜட ரீதியாக ஆசைப்படுவது பக்திக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை. ஏன்னா அனன்ய அப்படின்ற சுத்தமானதுதான் பக்தி, எதையும் எதிர்பார்க்காது. அன்பு அப்படின்னா எதையும் கொடுக்கல் வாங்கலாம் எதிர்பார்க்காததா தூய அன்பு. அப்ப பகவானை பார்த்தோன்னே அவரது உணர்வுகள் தூய்மை அடைந்ததுனால அவருக்கு ஒரு குற்ற உணர்வு உண்டாயிட்டே இருக்கு. எப்படி நான் இப்படி கேட்டேன்னு. இருந்தாலும் பகவான் வந்து அந்த சின்ன 5 வயசு குழந்தைய அவ்வளவு தீவிரமா பக்தி பண்றதை பார்த்துட்டு அவருக்கு உள்ளம் உருகி, நீ கெட்டதையும் வச்சுக்கோ, அதுக்கு மேல அவனுக்கு பக்தி தொண்டையும் தர, 2யும் தந்துட்டாரு. ஆனா ஒரு தூய பக்தன் ஒருவன் என்ன பண்ணிடுறாருன்னா, இப்போ ஒரு யக்ஷர்கள் அப்படின்னு சொல்லப்படுற ஒருத்தன் வந்து ஒரே ஒருத்தன் என்ன பண்றான்னா, இவரோட தம்பிய உத்தமனை கொன்னுடுறாங்க. உத்தமனை அப்போ உத்தமனை கொன்னுடுறப்போ நான் உங்களை பழி வாங்குறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல போர் புரிந்து அந்த யக்ஷர்கள் இனத்தையே கொல்ல துணிறார். அப்பதான் அவங்க தாத்தா மிக உயர்ந்த மன்னரான மனு, சுயம்பு மனு, அவர் வந்து அட்வைஸ் பண்றார். பாரு, நீ பகவான்கிட்ட இவ்வளவு பெரிய வரம் வாங்கியிருக்க சின்ன வயசுல, நீ பக்தி தொண்டு பண்ற, ஆனா இது பக்தர்களுக்கு அழகு இல்ல. பக்தர்கள் அப்படின்னா எப்படிப்பட்ட குணங்கள் இருக்கணும், அவங்களுக்கு எல்லா தூய குணங்களும் நிறைந்திருக்கணும். உனக்கு எப்படி இந்த பழி வாங்குற புத்தி வந்தது? அதனால வேண்டாம், ஒருத்தன் அழித்ததுக்காக. ஏன்னா நீ வெளிப்புறமாக காண்கின்றாய், உடல் அல்ல. உடலை அழித்து விட்டால் அது உண்மை அல்ல. ஆத்மா நிரந்தரமானது. அந்த ஆத்மா இன்னும் இருக்கு. ஆத்மாவை யாராலையும் அழிக்க முடியாது, அதை வந்து யாராலையும் கொல்லவே முடியாது. அதனால ஏன் நீ கவலைப்படுற? அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் சொன்ன மாதிரி இங்க அவங்க தாத்தா சொல்றாரு அறிவுரைகள். அந்த அறிவுரையில அவர் சொல்றாரு, முழுமுதற் கடவுள் எப்பேற்பட்டவர் தெரியுமா அப்படின்னுட்டு. அதை பத்தி தான் இப்ப நாம படிச்சுட்டு இருக்கோம். ஏன்னா அவர் வந்து பரமாத்மாவாக எல்லாரிலையும் இருக்கிறார். அவர் காப்பவர், ஆட்டுவிப்பவராக இருக்கிறார். அவரோட புறசக்தி, அதாவது அந்தரங்க சக்தி, வெளிப்புற சக்தி, தடஸ்ர சக்தியான நடுநிலை சக்தி அப்படின்னு நிறைய சக்திகள் அவர்கிட்ட இருக்கு. அப்ப அவரது புறசக்தி, அல்லது இது வந்து புறசக்தின்னு சொல்லலாம், மகாமாயான்னு சொல்லலாம், வெளிப்புற சக்தின்னு சொல்லலாம். இப்படி நிறைய பெயர்கள் இருக்கு. ஆனா எல்லாமே ஒண்ணுதான். புறசக்தியான மாயை எனும் செயல் முகவரால் அவர் எல்லோரையும் படைக்கவும் காக்கவும் அழிக்கவும் செய்கிறார். அவர் நேரடியா செய்யறது இல்ல, அது வந்து மாயையின் மூலமா இந்த உலகத்தை, பௌதிக உலகத்தை கட்டுப்படுத்துறார். படைத்தல், காத்தல், அழித்தல், அதெல்லாம். இப்ப படைக்கும் ஆற்றலை பொறுத்த வரைக்கும் 2 சக்தி இருக்கு. அவர் பகவான் இந்த உலகை தனது புறசக்தியால் படைக்கிறார். அதே சமயம் ஆன்மீக உலகத்தை அகச்சக்தியினால் படைக்கிறார். அபரேயம் இதஸ்தன்யாம் பிரகிருமேம் வித்திமே பராம் ஜீவபூத மகாபாகோ
அப்படிங்கிற ஸ்லோகத்துல நாம படிக்கலாம். இதற்கு அப்பால் வேறொரு உலகம் இருக்கிறது, அது வந்து உயர்ந்தது அப்படின்னு சொல்றார். ஆனா பகவான் எப்படி இந்த அகச்சக்தி கொண்டு இந்த உலகை படைக்கிறாரோ, அப்ப நம்ம வந்து எல்லாவற்றிலும் பகவான் இருக்கிறார், இல்லாமலும் இருக்கிறார் அப்படின்னா நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அது எப்படி இருக்கிறார், இல்லாமல் இருக்கிறார்? அப்போ அவர்களுடைய சக்திகள் எல்லாவற்றிலும் ஊடுருவி இருக்கிறது. எப்படி சூரியன் ஒரு இடத்தில் இருக்கிறதோ அதனுடைய கதிர்கள் எல்லா பக்கம் விழுகுது. சூரிய கதிர்கள் இல்லாத இடம் கிடையாது. அப்ப இந்தியால சூரியன் இருக்கு, அமெரிக்கால கிடையாதே, இங்கதான் சூரியன் இருக்குன்னு நாம வாதாட முடியாது. ஏன்னா அமெரிக்காலையும் சரி, ஐரோப்பியாலும் சரி, இல்ல ரஷ்யாலையும் சரி, எங்க பார்த்தாலும் சூரியன் கதிர்கள் இருக்கு. ஆனா சூரியன் ஒரு இடத்துலதான் இருக்கு. அது போல பகவான் ஒரு இடத்துல இருந்தாலும் அவரது சக்திகள் எல்லாவற்றிலும் ஊடுருவி பாய்கின்றது. மஸ்தானி சர்வபூதானி, அத 9.4 சொல்றார் பகவத்கீதையில. மயா ததம் இதம் சர்வம் ஜெகத் அவ்யக்த மூர்த்தினா மஸ்தானி சர்வபூதானி நச்சாகம் தேஸ் அவஸ்திதக அப்படின்னு. எல்லா உயிர்களிலும் நான் வந்து தோன்றாத உருவின் மூலம் இந்த அகிலம் முழுவதும் பரவி இருக்கிறேன். இப்ப தோன்றாத உருவுனா என்ன? கிருஷ்ணரே போய் எல்லாத்துலயும் உட்கார்ந்துட்டு இருக்காரா? இப்ப நம்ம சொல்றோம் இதுலயும் இருக்கார், அதுலயும் இருக்கார், அதுலயும் இருக்கார் அப்படின்னு எல்லா பக்கம் காமிக்கிறோம். அப்போ அது தோன்றாத உருவின் மூலம் எல்லாவற்றிலும் சக்திகளாக பரவி இருக்கிறார். அவர் யார்? சக்திமான். சோ ஆனா எல்லா ஜீவன்களிலும் நான் இருக்கிறேன். ஆனால் அவர்கள் வந்து எல்லா ஜீவன்களிலும் என்னில் இருக்கின்றன, ஆனால் அவர்களில் நான் இல்லை அப்படிங்கிறார். இது எப்படி புரிஞ்சுக்கிறது? எல்லா ஜீவன்களும் என்னுள் இருக்கின்றன. அப்போ அவர் என்னுள் இருக்கிறார் அப்படிங்கிறப்போ நாம அந்த உலகம் அழியும் போது, பிரளயத்தின் போது நாமெல்லாம் தோன்றாத உருவில் அவரது உடல்ல போய் உரையிறோம். ஆனால் அவர்களில் நான் இல்லை அப்படின்னா கிருஷ்ணர் முழுசா அவரு கிடையாது, பரமாத்மாவாக இருக்கிறார். ஆனா முழுசா பகவான் சியாமசுந்தர ரூபத்துல நாமவே இல்லை அவர். ஏன்னா நாம வந்து சின்ன துணுக்கு, அவர் வந்து அணு, நம்மள அணுவிலும் அணு. ஆனா அவர் பெரியவற்றில் பெரியவர். சோ இதை வந்து நாம கரெக்டா புரிஞ்சுக்கணும். அப்போ எல்லா ஜீவன்களும் என்னுள் உள்ளன, ஆனால் அவர்களில் நான் இல்லை அப்படின்னா நமக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரத்தின் மூலம் நாம என்ன பண்றோம்? அவரை புறக்கணித்து நாம செயல் செய்யறோம். அப்ப அவர்களில் நான் இல்லை அப்படின்னா அவரோட தன்மை நம்ம கிட்ட இல்லை. இப்படி நாம புரிஞ்சுக்கணும். அப்போ பரு உலகில் பரமபுருஷ பகவான் தனிப்பட்ட முறையில் எங்கெங்க இருக்கிறாரோ அந்த இடமெல்லாம் ஆன்மீக உலகமாகவே புரிந்து கொள்ளப்படுகிறது. சோ இங்க வந்து இந்த தாமத்துல இருக்கிறாரு, தூய பக்தர்கள் உள்ளத்துல வெளிச்சமா, அங்க வந்து எந்த இருளும் கிடையாது, அந்த மாதிரி இருக்கிறாரு இதயத்துல, எல்லார் இதயத்திலும். ஆனா யாரெல்லாம் முழுசா பகவானை சரணடைகிறார்களோ அவங்க உள்ளத்துல பிரகாசமா இருக்கிறார். மற்ற இருட்டு இருக்கு, வெளிச்சம் இருக்கு, இருட்டு இருக்கு, வெளிச்சம் இருக்கு. சோ அது ஆனா பக்தர்கள் உள்ளத்துல முழுவதுமா 100% பிரகாசமா இருக்கார். அதனால்தான் ஆலயம் ஆன்மீக உலகமாக புரிந்து கொள்ளப்படுகிறது. அது மட்டுமல்ல, உள்ளத்துல பக்தர்கள் உள்ளத்துல மட்டும் இல்ல, பகவான் ஆலயத்திலும், ஏன்னா விக்கிரக சேவையில் மூலமாக நாமெல்லாம் விக்கிரக சேவை செய்யறோம் இல்லைங்களா? அப்ப விக்கிரகம் மூலமாக எழுந்தருளி எல்லாருக்கும் காட்சி தருகிறார். பிரதிமா மூர்த்தி நஹிதோ சாக்சாத் பிரஜேந்திர நந்தன. இது வெறும் கல்லோ மண்ணோ இல்ல உருவமோ கிடையாது, வரைபடமோ கிடையாது. அப்ப பகவான் வந்து சாக்ஷாத் பகவான் கிருஷ்ணர் அங்க அந்த சிலையில ஆவகானம் பண்றாங்க, அதுல எழுந்தருளி இருக்கிறார். அப்ப சாதாரண சிலைன்னு நினைச்சிட்டு கோயிலுக்கு போக கூடாது. அதனால கோவில் ஆன்மீக உலகமாக அறிந்து கொள்ளப்படுகிறது. ஏன்னா பகவான் இருக்கிற இடம் எல்லாமே ஆன்மீக உலகம். இப்ப பகவத்கீதை படிக்கிறோம், பாகவதம் படிக்கிறோம், அதெல்லாம் என்ன? பகவானுடைய அம்சம். பகவான் எப்படி வந்திருக்கார்? வேதங்கள், கிரந்தங்கள் மூலமாக எழுந்தருளி இருக்கிறார். கிருஷ்ண ஸ்வதாமோ பகதே தர்ம ஞானாதிபிகசக கலவு நஷ்ட திருஷாமேச பிராணர்கோ அதுனோதிதக. பிராணங்கள் வழியாக நான் வந்திருக்கிறேன்னு சொல்றார். சோ பகவத்கீதை பாகவதம் படிக்கிற இடத்துலயும் கிருஷ்ணர் எழுந்தருளி இருக்கிறார். ஏன்னா அவரை பற்றி பேசும்போது அவர் ரொம்ப மகிழ்ந்து கேட்டுட்டு இருக்கிறார். எல்லார் இதயத்திலும் அவர் பரமாத்மாவாக இருக்கிறதுனால நாம எல்லாம் பேசுறத அவர் உள்ளிருந்து கேட்டுட்டு இருக்கார். அதற்கு அடுத்தது ஸ்லோகம் 27.
தம் ஏவ மிருத்யும் அமிர்தம் தாததைவம் சர்வாத்மனோ பேஹி ஜகத்பராயணம் யஸ்மை பலிம் விஸ்வஸ்ருஜோ சஹரந்தி காவோ யதா வை நஹி நைவசி தாம யந்த்ரிதாக. ஹரே கிருஷ்ணன். யார் படிக்கிறீங்க? படிக்கிறேங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணன். மொழிபெயர்ப்பு. எனதன்பு குழந்தை துருவனே, உலக வளர்ச்சியின் இறுதி லட்சியமாக விளங்கும் முழுமுதற் கடவுளை சரண் புகுவாயாக. முரட்டு காளையின் மூக்கில் மூக்கணாங் கயிறு போட்டு அதன் சொந்தக்காரன் அதனை அடக்குவது போல பிரம்மதேவன் உள்ளிட்ட அனைத்து தேவர்களும் அவரது கட்டுப்பாட்டின் கீழேயே செயல்படுகின்றனர். பொருளுரை. பரம நெறியாளனிடமிருந்து விடுதலையினை அறிவிப்பதே உலகியற் பிணியாக இருக்கிறது. உண்மையில் நமது வாழ்வானது பரம நெறியாளரை நாம் மறந்து இயற்கையினை ஆள விரும்பியதிலிருந்தே தொடங்குகிறது. உலகிலுள்ள அனைவரும் தனிப்பட்ட முறையிலும் தேசிய ரீதியிலும் சமூக ரீதியிலும் இதுபோன்ற பல்வேறு வழிகளிலும் தாமே பரம நெறியாளராக ஆக வேண்டும் என்று விரும்புகின்றனர். துருவ மன்னர் தனது தனிப்பட்ட விருப்பத்தின் உந்துதலினால் யக்ஷ இனம் முழுவதையுமே அழிப்பதற்காக யுத்தம் செய்கிறார் என்று கருதிய அவர் தாத்தா அவரை யுத்தத்தை நிறுத்தும்படி அறிவுறுத்துகிறார். ஆகையினால் இஸ்லோகத்தில் ஸ்வயாம்புவ மனு துருவ மன்னரிடம் உள்ள தவறான விருப்பம் என்னும் கடைசி கரையினையும் நீக்க வேண்டும் என்பதற்காக அவரிடம் பரம நெறியாளரின் நிலையினை விளக்குகிறார். மிருத்யும் அமிர்தம், அதாவது மரணம் மற்றும் இரவாத்தன்மை என்னும் வார்த்தைகள் மிகவும் முக்கியமானவை ஆகும். பகவத்கீதையில் பகவான் நானே இறுதி மரணமாக அசுரர்களிடமிருந்து அனைத்தையும் எடுத்துக் கொள்வேன் என்று கூறுகிறார். அசுரர்களின் தொழில் என்பது இயற்கையினை ஆளும் வாழ்விற்காக தொடர்ந்து துன்பப்படுவது என்பதாகும். அசுரர்கள் மரணத்திற்கு பின் மரணம் என்று மீண்டும் மீண்டும் சந்திக்கின்றனர். மேலும் உலகில் சிக்கலான வலையினையும் பின்னிக் கொள்கின்றனர். பகவான் அசுரர்களுக்கு மரணமாகவும் பக்தர்களுக்கு அமிர்தம் என்னும் நித்திய வாழ்வாகவும் விளங்குகிறார். பகவானுக்கு தொடர்ந்து தொண்டு செய்யும் பக்தர்கள் ஏற்கனவே இரவாத்தன்மை எய்தியவர்களே. அவர்கள் இப்பிறப்பில் எதனை செய்கின்றனரோ அதனையே தொடர்ந்து தங்கள் மறுபிறப்பிலும் செய்வர். அவர்கள் தங்கள் பூத உடலை மட்டும் ஆன்மீக உடலாக மாற்றிக்கொள்வர். அசுரர்களைப் போல் அவர்கள் தங்கள் பூத உடல்களை மாற்றிக்கொள்ளாமல் இருப்பதில்லை. அதனால் பகவானே மரணமாகவும் மரணமில்லா தன்மையனாகவும் விளங்குகிறார். அவர் அசுரர்களுக்கு மரணமாகவும் பக்தர்களுக்கு மரணமற்றவராகவும் விளங்குகிறார். அனைத்து காரணங்களுக்கும் அவரே மூல காரணமாக விளங்குவதினால் அவரே அனைவரின் இறுதி லட்சியமாக இருக்கின்றார். ஆகையினால் துருவ மன்னர் தனது தனிப்பட்ட விருப்பங்களை விடுத்து எல்லா வழிகளிலும் அவரையே சரணடையும்படி அறிவுறுத்தப்படுகிறார். ஒருவன் தேவர்கள் ஏன் வணங்கப்படுகின்றனர் என்ற கேள்வியினை எழுப்பலாம். அதற்கு பதில் தேவர்கள் மதி குறைந்தவர்களினாலேயே வணங்கப்படுகின்றனர் என்பதாகும். தேவர்கள் முழுமுதற் கடவுளின் பரம திருப்திக்காகவே வேள்விகளை ஏற்றுக்கொள்கின்றனர். ஹரே கிருஷ்ணாங்க மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. இங்க துருவ மன்னர் இவர்கிட்ட இருக்கிற கடைசி கரையை துருவ மன்னருடைய கடைசி கரையை ஒரே நிமிஷம். கேக்குதுங்களா மாதாஜி? கேக்குதுங்க மாதாஜி. ஓகே. அப்போ இங்க கடைசி கரையை நீக்க வேண்டும் என்பதற்காக அவருக்கு அட்வைஸ் பண்றார். ஏன்னா இவர் தூய பக்தன் இருந்தாலுமே சில சமயங்கள்ல தூய பக்தர்களுக்கு கூட சோதனையாக சில இந்த சத்வ ரஜோ தமோ குணங்கள் ஆதிக்கம் ஏற்படுவது உண்டு. ஆனா அப்ப பகவான் அப்ப சும்மா இருக்கிறது இல்ல. அவரை அந்த அந்த தவறுதலிலிருந்து காப்பதற்காக யாராவது ஒருவரை அவருக்கு அனுப்புறாரு. அப்ப நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா அவங்களோட அட்வைஸ அவாய்ட் பண்ணக்கூடாது. நம்மள அவங்க திருத்தறதுக்காக பகவானால் அனுப்பி வைக்கப்படுறாங்க. அது போல இங்க துருவன் யக்ஷர்கள் எல்லாரையும் அழிக்க முற்படும் போது அவரது தாத்தா மிக உயர்ந்த நிலையில இருக்கிற அவரது தாத்தா அவரும் தூய பக்தர். மனு அப்படின்னா சாதாரண நிலை கிடையாது. மனு அப்படின்னாலே பகவானுடைய பிரதிநிதி. பகவானே சில சமயம் மனுவாக வர்றார்.
அப்ப ஸ்வயம்பு மனு அவர் வந்து சொல்றார் பகவான் எப்படிப்பட்டவர் அப்படின்னு. அப்ப மிருத்யும் அமிர்தம், மரணம் மற்றும் இரவாத்தன்மை அப்படிங்கிறத பத்தி அவர் சொல்றார். அது பகவத்கீதையில பகவான் வந்து அசுரர்களிடமிருந்து அனைத்தையும் எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு யமனாக நானே வர்றேன் அப்படிங்கிறார். அசுரர் தொழில் எப்படின்னா எப்பவுமே இயற்கையை அடக்கி ஆள வேண்டும். இயற்கையை அடக்கி ஆள்றதுன்னா என்ன? எல்லா செல்வத்தையும் நானே வச்சிருக்கணும், யாருக்கும் பகிர்ந்தளிக்க கூடாது, நானே ஆள்பவனாக இருக்கணும், எனக்கே புகழ்ச்சி உண்டாகணும், எல்லாமே அவங்க வந்து எனக்கு 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 என்னால் தான். அப்புறம் அப்புறம் என்ன ஆகும் அவருக்குன்னா பொய் அகங்காரம், அந்த பொய் கர்வம் என்னாகும், நான் தான் ஆட்சி செய்பவன். பகவானை மறந்துடுவாங்க. பகவான் தான் எல்லாருக்கும் ஆளுநர் அப்படிங்கிறத மறந்து நான் தான் ஆளுநர் அப்படிங்கிற வரை அப்படிங்கிற லெவல்ல பகவானுக்கு தன்னை இணையாக கருத ஆரம்பிச்சிருவாங்க. அசுரர்களோட தொழில் என்னன்னா பக்தர்களை எப்பொழுதும் வதைப்பதுதான். ஆனா பக்தர்கள் என்ன பண்ணுவாங்க? இப்ப தேவர் சுரா அசுரா 2 பேர் இருக்காங்க. சுரா அப்படின்னா தேவர்கள். ஏன்னா அவங்க கஷ்டப்பட்டாலுமே கஷ்டத்துல யார நாடுவாங்க? பகவான் நாடுவாங்க. ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மத்தவங்கள கஷ்டப்படுத்துறதே தொழில் அசுரர்களுக்கு. ஆனா இவங்க பகவானை நாடுறது கிடையாது. பகவானை நாடுபவர்களிடம் பொறாமை கொண்டவர்கள் அசுரர்கள். இப்ப இந்த அசுரர்களுக்கு வந்து பகவானே இறுதி, நானே அவங்களோட மரணம் அப்படின்னு சொல்றாரு. அசுரர்கள் மரணத்திற்கு பின் மரணம் என்று மீண்டும் மீண்டும் சந்திக்கின்றனர். ஏன்னா அவங்க அந்த உலக சிக்கல்ல துவந்தத்துல சிக்கிக்கிறாங்க. மேலும் உலகில் சிக்கலான வலையினை பின்னிக் கொள்கிறார்கள். பகவான் அசுரர்களுக்கு மரணமாகவும் பக்தர்களுக்கு அமிர்தமாகவும். அமிர்தம் அப்படின்னா என்ன? அமிர்தம், பார்க்கடல்ல அமிர்தம் கடைந்தெடுக்கப்பட்டது, சாகாத வரம். அப்ப பக்தர்கள் சாகிறதே இல்லையா அப்படின்னா உடலுக்குத்தான் சாவு. அவங்க ஏன் சாகிறது இல்லை அப்படிங்கறது இங்க வந்து நம்ம வந்து இறப்பு அப்படின்னா உடலை மட்டும்தான் நினைப்போம். ஆனா அவங்களுக்கு வந்து இரவாமை பெறுகின்ற அந்த பலன் கிடைக்கின்றது. இரவாமை என்னும் பலன் எப்படி கிடைக்கும்? ஆன்மீக லோகத்திற்கு அவர்கள் ஏற்றப்படுவதனால். ஆன்மீக லோகத்துல மரணமே கிடையாது, பிறப்பு கிடையாது, நோய் கிடையாது, முதுமை கிடையாது, அத்தியாத்மிக ஆதி தெய்வீக இந்த மாதிரி கிளேஷங்களும் கிடையாது, எந்த துன்பமுமே இல்லை. அப்ப என்ன கிடைக்குது அவங்களுக்கு? சோ அவர்கள் இப்பிறப்பில் எதை செய்கின்றனரோ அதையே தொடர்ந்து தங்கள் மறுபிறப்பிலும் அசுரர்கள் செஞ்சுட்டே இருப்பாங்க. ஏன்னா அசுரர்கள் குணம் அதுதான். இந்த உலகை ஆட்டி படைக்கணும், எல்லாரையும் கட்டுப்படுத்தணும், நான் அனுபவிக்கணும். அதேதான் அவங்களோட எண்ணம். அகம் போக்தா அகம் கர்த்தா அப்படின்னு. அப்ப தங்க பூத உடலை மட்டும் ஆன்மீக உடலாக மாற்றிக்கொள்வர். பக்தர்கள் பூத உடலை ஆன்மீக உடலா மாத்திக்குவாங்க. அசுரர்களை போல் அவர்கள் தங்கள் பூத உடல்களை மாற்றிக்கொள்ளாமல் இருப்பதில்லை. பூத உடல்னா என்ன? பூதங்கள் அப்படின்னு என்ன சொல்றா? பஞ்சபூதங்கள், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். அப்போ நம்ம உடம்பு அப்படித்தான் இருக்கு இப்பவுமே. அப்ப உடம்புல வந்து மனிதர்களாக சிலர் தோன்றினாலும் அசுர குணங்கள். அந்த காலங்கள்லாம் அசுரர்கள் அப்படின்னா கண்ணு பெருசா இருக்கும், முடியெல்லாம் மேல நீட்டிட்டு நிற்கும், காது பெருசா இருக்கும், குள்ளமா இருப்பாங்க, கருப்பா இருப்பாங்க, பற்கள் எல்லாம் வெளியில வந்திருக்கும், விகாரமா இருப்பாங்க. அதான் அசுரர்கள்னா அன்னைக்கு நாள் நாம படத்துல எல்லாம் பார்த்திருப்போம். ஆனா இன்னைக்கு அசுரர்கள் கலியுகத்துல மனித ரூபத்திலேயே இருக்காங்க நிறைய பேரு. நம்மளுக்குள்ளேயே நிறைய அசுரர்கள் இருக்காங்க. காம, குரோத, லோப, மோகம், மத, மாச்சரிய அப்படின்ற அசுரர்கள் எல்லாரோட இதயத்திலும் ஒரு ஒரு சதவீதம் வேணா மாறலாம். ஆனா உள்ள வந்து அசுர குணங்கள் நிறைய இருக்கு. அதனாலதான் பகவான் வந்து இப்போ கலியுகத்துல அவ்வளவா பெருசா அவதாரம் எடுத்து எல்லாரையும் கொல்றது இல்ல. முதல்ல எல்லாம் அசுரர்களை கொன்னுட்டு இருந்தாரு. இப்பெல்லாம் அசுரர்களை கொல்லணும்னா நம்ம எல்லாத்தையும் கொல்லணும். ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் அசுரத்தனம் இருக்குது. அது வந்து எப்ப வெளிப்படும்னு தெரியாது. குரோத அப்படிங்கிற அசுரன் எப்ப வெளிப்படும்? நாம் எல்லாருமே கோவப்பட்டிருக்கிறோம். அப்ப அந்த குரோத அப்படின்றது நம்மளை வந்து பாதிக்கக்கூடியதாக இருந்தாலும் நாம் அந்த அசுரனை உள்ளதா வச்சிருக்கிறோம். அப்போ அசுர குணம் எல்லாருக்குள்ளேயும் இருக்கு. அப்போ பகவான் வந்து மூல காரணமாக இருக்கிறதுனால அவரே அனைவரின் இறுதி லட்சியமாக இருக்கின்றார். ஆனால் துருவ மன்னர் தனது தனிப்பட்ட விருப்பத்தை விடுத்து எல்லா வழிகளிலும் அவரையே சரணடையும்படி அறிவுறுத்தப்படுறார். இப்போ யாருனால? அவங்க தாத்தானால. அப்போ ஒருவர் தேவர்கள் ஏன் வணங்கப்படுகின்றனர் என்ற கேள்வி எழுப்பலாம். ஏன்னா அந்த வந்த பலம் தேசம் தத்பவதி அல்பமேதசாம். அறிவு குறைபாடு உடையவர்கள் மட்டுமே தேவர்களை வணங்குவர். ஏன்னா தேவர்களுக்கு வந்து எந்த சக்தியும் கிடையாது.
அந்த சக்தி யாரால கொடுக்கப்படுது, அவங்களுக்கு சக்திகள் இருந்தாலும் யாரால கொடுக்கப்படுது அப்படின்னு கேட்டா பகவானால கொடுக்கப்படுது. ஏன்னா அவங்க வந்து கொஞ்சம் பக்தி பண்ணினதுனால அந்த நிலைக்கு மனிதர்கள்ல மிகச் சிறந்தவர்கள், ஓரளவு சிறந்தவர்கள் தேவரோட நிலைக்கு உயர்த்தப்படுறாங்க. அப்ப தேவர்கள்லயே பல தேவர்கள் இருக்காங்க. அவங்கள நிறைய கிரேட் இருக்கு. ஏ கிரேட், பி கிரேட், சி கிரேட் அப்படின்னு 33 கோடி தேவர்களும் ஒரே நிலையில் இல்லை. இப்ப நம்மளுக்கு வந்து ஒரு 9, 10, 20 தேவர்கள் தெரியும் அப்படின்னா அவங்கெல்லாம் மிக உயர்ந்த நிலையில் இருக்கிறதுனால தெரியுது. இப்ப எப்படி பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர், ஃபினான்ஸ் மினிஸ்டர், இப்படி நாம எல்லார் பேரையும் தெரியாது. ஏன்னா மந்திரி சபையில சபாநாயகர், இது எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அவ்வளோ பேரையும் நம்மளுக்கு தெரியுமா? தெரியாது. ஆனா பர்டிகுலரா ஒரு 5 பேர் தெரியும். அது போல 33 கோடி தேவர்கள்ல நம்மளுக்கு ஒரு சில குறிப்பிட்ட பேர் தான் தெரியும். அவங்கெல்லாம் எப்படின்னா பகவான்கிட்ட இருந்து சக்தியை வாங்கி அதை பிரிச்சு கொடுக்கறதுக்கு பகவானால நியமிக்கப்பட்டவங்க அவங்கெல்லாம். சோ தேவர்களை வழிபடுறது முட்டாள்தனம். ஏன்னா நம்மளுக்கு யார் கொடுக்குறா? நேரடியாக பகவானே கொடுக்கிறார். சாக்ஷாத் பகவானே நேரடியா கொடுக்கிறார். எனக்கு முதலாளியே தெரியும், அப்படியே போய் அங்க இருக்கிற தொழிலாளியை போய் நான் காலை கும்பிட்டுட்டு இருக்கணும்? அது போல தேவர் வழிபாடு அப்படிங்கிறது முட்டாள்களால் செய்யப்படுவது. ஆனா தேவர்களை நாம வந்து மதியாமல் இருக்கக்கூடாது. இப்போ ராஜா தெரியும், அதனால இவன் என்ன பெரிய மினிஸ்டர், இவனை போட்டு அடிங்கடா, இவனை தாறுமாறா பேசுங்கடா அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா? ராஜா தெரியும்னா நேரா போய் ராஜாட்ட வாங்கிட்டு வர்றேன், அவ்வளவுதான். அதுக்காக அங்க இருக்கிற மினிஸ்டர்ஸ் எல்லாம் நீ போ அந்த பக்கம் அப்படின்னு ஏளனம் பண்றதோ இலியாசம் இழிவு செய்யறதோ கிடையாது, பரிகசிக்கிறதோ கிடையாது. அடுத்தது ஸ்லோகம் 28. சபாஞ்ச வர்ஷோ ஜனனீம் துவம் விகாய மாது சப்தன்யா வசசாம் பின்ன மர்மா வனம் கதச தபசா பிரத்யகஷம் ஆரத்ய லேபே மூர்த்தினி பதம் திரிலோகாக. நான் படிக்கிறேன் மாதாஜி. படிங்க. ஏசி பக்தி இந்த சுவாமி சீல பிரபுபாதருக்கு ஜெய். மொழிபெயர்ப்பு பிளஸ் பொருளுரை. ஆகையினால் அன்பு துருவனை குற்றமற்ற பிரமமாக விளங்கும். மாதாஜி எது படிக்கிறீங்க? 28 மாதாஜி. ஓகே மாதாஜி. அன்புள்ள துருவனை 5 வயதிற்குள்ளாகவே உனது அன்னையின் சகக்கீர்த்தியின் வார்த்தைகளால் மனம் தொன்புட்டு உனது அன்னையின் பாதுகாப்பையும் உதறி தள்ளிவிட்டு முழுமுதற் கடவுளை உணர்வதற்காக வனம் சென்று தவத்தில் ஈடுபட்டாய். அதன் விளைவாக 3 உலகங்களிலும் மிக உயர்ந்த நிலையினை நீ எய்ந்திருக்கின்றாய். பொருளுரை. துருவ மன்னர் தனது குடும்ப வாரிசையாக பிறந்ததை எண்ணி சுவாம்பு மனு பெருமை கொண்டார். ஏனெனில் 5 வயதிலே அவர் முழு முதற் கடவுளை தியானித்து 6 மாதங்களுக்குள்ளாகவே அவரை நேருக்கு நேர் காணும் பேரு பெற்றவர் அல்லவா? அதனால் மனுகுலத்தில் அல்லது மனித இனத்தின் பெருமையாக துருவ மன்னரை விளங்குகிறார். மனித இனமே மனுவிடமிருந்துதான் தொடங்குகிறது. மனிதனை குறிக்கும் சமஸ்கிருத சொல் மனுஷா என்பதாகும். இதன் பொருள் மனுவின் சன்னதி என்பது. துருவர் சுவாம்பு மனுவின் குடும்பத்தாருக்கு மட்டுமல்லாது மனித இனத்திற்கே பெருமையுடையவர் ஆவார். துருவ மன்னர் ஏற்கனவே முழுமுதற் கடவுளை சரணடைந்தவர். ஆகையினால் அவர் சரணமடைந்த ஆத்மாவுக்கு பொருந்தாத எதையும் செய்யக்கூடாது என்று சிறப்பாக கேட்டுக் கொள்ளப்படுகிறார். ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. சோ சரணடைந்தவர்கள் எப்படி இருக்கணும்? எதா மாம் பிரபத்தியந்தே தாம் ததைவ பஜாமியகம் மம வர்த்தமானோ வர்த்தந்தே மனுஷாக பார்த்த சர்வசக. யார் எந்த அளவு சரணடைகிறார்களோ அந்த அளவு அவங்களுக்கு நான் அவங்களுக்கு ரெசிப்ரோகேட் பண்றேன்னு பகவான் சொல்றார். அப்ப இங்க துருவ மகாராஜருக்கு பகவான் வந்து நேரடியாகவே தோன்றி இருக்கிறார். ஏன்னா பகவானை நேர்ல காண்பது என்பது மிக மிக அரிதான காட்சி. நாம இப்ப சரித்திரத்திலேயே பாகவத்திலேயே எத்தனை பேருக்கு பகவான் நேரில் தோன்றி இருக்கிறதா நாம படிச்சிருக்கிறோம். நாரதருக்கு நேர்ல தோன்றி இருக்கிறார். கிருஷ்ணராக அவதரித்த போது தோன்றி இருந்தாலும் பல பேருக்கு தன்னை யோகமாயினால் மூடிக்கொள்கிறார். சிலருக்கு பஞ்ச பாண்டவர்கள், பீஷ்மர், துரோணாச்சாரியார், இந்த மாதிரி வெகு சிலருக்கு குந்தி தேவி, இவங்களுக்கு மட்டுமே அவர் கடவுளுங்கிறது தெரியும். மற்றவங்களுக்கெல்லாம் தெரியாத அளவுக்கு அவங்க எல்லாமே யோகமாயினால மூடப்பட்டாங்க. அப்ப இந்த அளவு பாக்கியம் பற்ற நீ ஏன்
இவ்வளவு ஒரு மா இந்த மாசு உடையவனாக இருக்கிறாய் அப்படின்னு சொல்லி சுயம்பு மனு கேட்கிறாரு. ஏன்னா சுயம்பு மனு பரம்பரை அப்படிங்கிறது, ஏன் இந்த பரம்பரையில வந்துட்டு இந்த வேலை பண்ணிருக்கிறியே, உன் குடும்பமான என்ன ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? நீ எந்த குடும்பத்துல பிறந்தவன் யோசிச்சு பாரு அப்படிம்பாங்க. சோ அது சில குடும்பங்கள் எல்லாம் வந்து மிக உயர்ந்த நிலையில பாரம்பரியமா தாத்தா அவங்க எல்லாம் வந்து ரொம்ப செல்வாக்கா இருக்கிறவங்க, நல்ல நீதி நீதிமான்களாக இருக்கிறவங்க. சோ அந்த குடும்பத்துல வந்துட்டு நீ இப்படி பண்றியே அப்படின்னு எல்லாம் நாம கேட்கறது வழக்கம். அது போல இங்க சுயம்பு மனு குடும்பம் அப்படிங்கிறது மிகச்சிறந்த தலைமுறை. மனு அப்படின்னா என்ன? மனுஷ்யா. மனுக்கள் அப்படின்னாலே மனு, நீதி, சோழன், இப்படி மனுஷ்யா அப்படின்னா மனிதர்கள். மனிதர்களுக்குரிய சட்டங்களை வகுப்பது இந்த மனுக்கள். சோ இந்த மனுக்கள்ல மூத்தவர் சுயம்பு மனு. அந்த குடும்பத்துல வந்துட்டு நீ ஏன் இந்த களங்கம் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி சுயம்பு மனு அவர்கிட்ட இருக்கிற அந்த களங்கத்தையும், சிறு களங்கத்தையும், பெருசு இல்ல, இந்த குற்றம் பெருசு கிடையாது. சில சமயங்கள்ல மாயின் பிடி வந்து சிலருக்கு சோதனையாக வரும்போது, அவங்க தவறும் போது அந்த பகவான் உடனே அவங்களுக்கு வந்து தூய பக்தர்களை அனுப்பி, இல்ல தூய பக்தர் கூட தான் இங்க சுயம்பு மனு, அது மட்டுமல்ல அவர் தாத்தாவும் கூட அவரை அனுப்பி உடனே அவர் அதை வந்து கரெக்ட் பண்றாரு. ஏன்னா இது வந்து விட்டா பெரிய லெவல்ல அந்த பாவம் சேரும் அப்படிங்கிறதுக்கு தொடக்கத்திலேயே அந்த பாவத்தை களைந்து எடுக்கிறார். அடுத்த ஸ்லோகம் 29. தம் ஏனம் அங்காத்மனி முக்த விக்கிரகே व्यभाश्रितं निर्गुणम् एकम् अशरम् आत्मानम् अन्विच्य मुकुत्तम् आत्मधृत् यस्मिन् इदं வேதம் அசத் பிரதீயதே. ஹரேகிருஷ்ண மாதாஜி, நான் படிக்கிறேன். படிங்க. பிரணாம் மாதாஜி. மொழிபெயர்ப்பு. ஆகையினால் அன்பு துருவனே, குற்றமற்ற பிரம்மாவாக விளங்கும் இறைவனிடம் உனது கவனத்தை செலுத்துக. உனது உண்மை நிலையில் இருந்து கொண்டு முழுமுதற் கடவுளை எதிர்கொள்வாயாக. இவ்வாறு உனது தன்னுணர்வினால் இப்பருவுலகின் வேறுபாடுகள் அனைத்தும் மின்னி மறைவன என்று கண்டுகொள்வாய். பொருளுரை. உயிர்களை பொறுத்த மட்டில் அவர்களின் தன்னுணர்வு நிலைக்கேற்ப 3 விதமான உடையோராயிருக்கின்றனர். உடற்கருத்துடைய வாழ்க்கையினால் ஒருவன் பல்வகை உடல்களிலும் வேறுபாடு காண்கிறான். ஓர் உயிரானது உண்மையில் பல்வேறு வகையான பூத உடல்களை பெற்று செல்கிறது. இத்தனை மாற்றங்கள் அடைந்தும் அது நிரந்தரமானதாகவே இருக்கிறது. உயிர்கள் இவ்வாறு உடல் கருத்துடைய வாழ்க்கையினால் பார்க்கப்படுவதனால் ஒருவன் மற்றவனிடத்திலிருந்து வேறுபாடு உடையவனாக தோன்றுகிறான். ஆகையினால் பகவான் மனு துருவ மன்னர் யக்ஷர்களை தன்னிலிருந்து வேறாக அல்லது தனது எதிரிகளாக கொண்டிருந்த நோக்கினை மாற்ற வேண்டும் என்று விரும்பினார். உண்மையில் ஒருவன் பகவானும் இல்லை, அதுபோல நண்பனும் இல்லை. ஒவ்வொருவரும் கர்ம விதியின் கீழ் பல்வேறு வகை உடல்களை பெற்று செல்கின்றனர். ஆயினும் எப்போது ஒருவன் தனது ஆன்மீக தன்மையில் நிலை பெறுகிறானோ அப்போது அவன் இவ்விதிகளினால் விளையும் வேறுபாடுகளை காண்பதில்லை. அதாவது பகவத்கீதையில் 18.54 கூறப்பட்டிருப்பது போன்று, பிரம்மபூத பிரசன்னாத்மா நா சோசதி நா காஞ்சதி சமக சர்வேஷு பூதேஷு மத் பக்திம் தபதே பராம். ஏற்கனவே முக்தியடைந்த பக்தன் புறவுடலினால் ஏற்படும் வேறுபாடுகளை காண்பதில்லை. அவன் அனைத்து உயிர்களையும் ஆத்மாவாக பகவானின் நித்திய தொண்டர்களாகவே காண்கின்றான். துருவ மன்னன் இப்பார்வையினை பெற வேண்டும் என்று பகவான் மனுவினால் அறிவுறுத்தப்படுகிறார். அவர் இவ்வாறு சிறப்பாக அறிவுறுத்தப்படுவதற்கு காரணம் அவர் சிறந்த பக்தன் ஆதலினால் பிற உயிர்களை சாதாரண பார்வையுடன் நோக்கக்கூடாது என்பதற்காகவே. மனு மறைமுகமாக துருவ மன்னனிடத்தில் பௌதீக பற்றுதலினால் துருவன் தனது சகோதரனை உறவாகவும் யக்ஷர்களை பகையாகவும் கருதுகிறார் என்று சுட்டி காட்டுகிறார். இது போன்ற கருத்து வேறுபாடுகள் ஒருவன் பகவானின் நித்திய தொண்டன் என்ற உண்மை நிலையினை எய்தும் போதே மறைகின்றன. தேங்க்யூ. தேங்க்யூ மாதாஜி. பகவத்கீதையில 7வது அத்தியாயத்துல 27வது ஸ்லோகத்துல கூட படிச்சிருக்கிறோம். இச்சா தேச சமத்துவேன துவந்துவ மோகன பாரத சர்வபூதானி சம்மோகம் சர்க்கேயாந்தி பரந்தவ அப்படின்னு. அதாவது விருப்பு வெறுப்பு இதனால உண்டாகிற இருமையினால மயங்கியுள்ள நாம் எல்லாருமே ரொம்ப குழப்பத்துல இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு அதுல. இப்போ நண்பர்கள் பகைவர்கள் இதெல்லாமே ஒரு பக்தனுக்கு கிடையாது.
எனக்கு மிக ரொம்ப பிடிக்கும், இது எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லி இருமைகள். சோ இந்த இருமைகள் இருக்கிறவங்களுக்கு தான் மாற்றங்கள் உண்டாயிட்டே இருக்கும். என்ன மாற்றங்கள்? துக்கம் வரும், மகிழ்ச்சி வரும், துக்கம் வரும், மகிழ்ச்சி வரும். ஆனா யார் ஒருவர் தெளிவா இருக்கிறாங்களோ, தெளிந்த நீரோடை போல இருக்கிறாங்களோ, அவங்களுக்கு இந்த துவந்தங்கள் கிடையாது. ஏன்னா நாம் எல்லாருமே பகவானோட நித்திய தொண்டர்கள். இங்க இருக்கிற ஆத்மாக்கள் எல்லாமே புறவுடலால பலவிதமாக மூடப்பட்ட எல்லா உயிர்களும் நமக்கு உறவு. எப்படின்னா நாம் எல்லாமே பகவானோட அங்கம் அப்படிங்கிறதுனால நம்மளுக்குள்ள எல்லா தொடர்பும் இருக்கு. சோ இந்த ஞானம் யாருக்கு கிடைக்கிறதோ, அந்த பிரம்மனோட ஞானம், பிரம்மபூத பிரசன்னாத்மா நச்சோச்சதி நாகாங்ஷதி. ஏன்னா அவங்க எதையும் எதிர்பார்ப்பதும் இல்லை, அதனால அவங்களுக்கு ஏக்கம் கிடையாது. அதனால தோல்வி வெற்றி அப்படிங்கறதுக்கெல்லாம் அவங்களுக்கு வேலையே கிடையாது. இந்த உலகத்துல தோல்வியும் கிடையாது, வெற்றியும் கிடையாது. இதை ஞானக்கண் கொண்டு பார்க்கும்போது மட்டும்தான் தெரியும். ஞான சக்ஷு, சாஸ்திரத்தின் கண் கொண்டு பார்க்கணும், சாஸ்திர சக்ஷு. எல்லாருமே சம சர்வேசு பூதேசு, எல்லா உயிர்வாளிகளும் ஒண்ணுதான். சோ இத துருவ மன்னருக்கு உணர்த்துறாரு. அப்ப நீ ஒரு தூய பக்தன், உனக்கு எப்படி நீ உங்களை எதிரின்னு நினைச்ச? நீ வெளிப்புற உடலை கொன்னதுனால, ஏன்னா எப்படி இருந்தாலும் உடல் ஒரு நாளைக்கு சாகத்தான் போகுது. அவன் ஒரு கருவி. துருவ மன்னன் சாகணும்னு இருந்தா அவன் செத்துதான் இருப்பான். அவனை யார வேணா, ஒரு புலி கொண்டிருக்கலாம், இல்ல ஒரு நரி கொண்டிருக்கலாம், இல்ல இப்ப யக்ஷன் கொன்னான். அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன? அவன் அன்று சாக வேண்டும் என்ற விதி இருந்தால் மட்டுமே அவன் சாக முடியும். அதுக்கு ஒரு காரணம்தான் யக்ஷனோ தவிர உண்மையான காரணம் அவன் இல்ல. நேரடி காரணம் கிடையாது, மறை. அதனால அவனை எப்படி நீ கொல்ற? சோ இந்த பழிவாங்கும் நோக்கம் உனக்கு எப்படி வந்தது? ஏன்னா அவனை எதிரியாக நீ எப்படி பாவித்தாய்? ஆத்மா என்றும் அழியாது. 2வது அத்தியாயத்துல பகவத்கீதையில பகவான் சொல்றாரு. அப்ப பக்தனான உனக்கு இதெல்லாம் தெரியாதா அப்படிங்கறதுதான் அவரோட கேள்வி. அப்ப துருவ மன்னர் யக்ஷர்களை தன்னிடமிருந்து வேறாக அல்லது எதிரியாக கொண்டிருந்த நோக்கினை மாற்ற வேண்டும் என விரும்பினார். தன்னிடமிருந்து வேறாக என்ன? சோ நாம் எல்லாருமே சொந்தங்கள். சோ எல்லா உயிர்களும் சமமாக பாதிக்கிறது தான் பிரம்மபூத பிரசன்னாத்மா. சோ இவன் எதிரி, அவன் நண்பன், அவன் உறவினன், அவன் இப்படி, இவன் இப்படி, அவன் கருப்பு, அவன் வெள்ளை, இவன் சிவப்பு, இவன் இது பன்றியோட உடல், அது நாயோட உடல், இப்படி கிடையாது. எல்லா ஜீவன்களையும், எல்லாமே பகவானோட அம்சம். இப்ப வேணா வேற நிலையில இருக்கலாம், அது பல போர்வைகளால அது மூடப்பட்டிருக்கலாம். ஆனா நீ எப்படி இப்படி நினைச்ச? உன்னிலிருந்து அவன் வேறுபட்டவனாக கருதி அவனை எதிரியாக நினைத்து கொள்ள துணிந்தாய் அப்படின்னு கேக்குறார். அப்ப யாரு ஆன்மீக நிலையில் நிலை பெறுகிறானோ அவன் இந்த வேறுபாடுகளை காண்பது கிடையாது. நான் சோச்சதி நான் காங்சதி. அவனுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. அதனால அவன் மனக்கலக்கமும் குழப்பமும் அடையறது இல்லை. ஏன்னா இந்த துவந்தங்கள் இருக்கிறவங்களுக்கு தான் எப்பவுமே குழப்பம். அவன் நல்லவன், என்னை புகழ்கிறான், உடனே சந்தோஷம். அவன் எதிரி, ஏன்னா அவன் என்னை கெட்ட பேரு எனக்கு கொடுத்துட்டான், என்னை இகழ்ச்சி செய்தான், 4 பேர் முன்னாடி என்னை பழிச்சு காட்டினான், இகழ்ந்து பேசினான். இதெல்லாம் மனசுல ஓடும் நம்மளுக்கு. அவன் எப்படி என்னை பேசலாம், என்னை 4 பேர் முன்னாடி என்னை அவமானப்படுத்திட்டான், அதனால அவன் எதிரி அப்படிங்கிற மனோபாவம். இந்த இருமைகள்ல இருந்து விலகணும் நாம. ஒரு பக்தனுக்கு அது தானா தெரியும். ஏன்னா ஞானம் எனும் சுடர்விட்டு பிரகாசிக்கும் போது அந்த அஞ்ஞானம் என்கின்ற இருள் தானாக அவனிடமிருந்து விலகி விடுகின்றது. ஆனா யார் ஒரு முட்டாள் பக்தி பண்ணலையோ அவங்களுக்கு இந்த நுணுக்கமான விஷயங்கள் எல்லாம் தெரியாது. ஏன்னா இந்த நிலையற்ற உலகுல நிலையான புகழ் இல்ல நிலையான மரணமற்ற வாழ்வு இதெல்லாம் யாருக்குமே கிடையாது. அப்புறம் என்ன கவலை? இகழ்ந்தால் அது உன்னோட உடலுக்கு சொந்தம். உடல் எப்படிப்பட்டது? அழிவுக்கு சொந்தம். அழியக்கூறிய அந்த புகழும் இகழ்ச்சியும் யாருக்கு வேணும்? உள்ள இருக்கிற பரமாத்மா அதுல மயங்கி பக்தி செலுத்தும் போது இந்த வெளிப்புற போயிடும். யாரு உட்புறமாக தன்னை காணவில்லையோ, உடலாக அடையாளம் வெளிப்புறமாக கண்டுகொண்டு இந்த உலகத்துல திரிந்து கொண்டிருக்கிறார்களோ அவங்களுக்கு இந்த ஏமாற்றம் எப்பவுமே இருந்துட்டே இருக்கும். சோ அவங்களுக்கு தினம் பார்த்தா பல கவலைகள்.
இன்னைக்கு ஒண்ணு சொல்லுவாங்க, நாளைக்கு ஒண்ணு சொல்லுவாங்க, நாளைக்கு சொல்லுவாங்க. எனக்கு மனசே சரியில்லைங்க, எனக்கு அது நடந்துருச்சுங்க, இது நடந்துருச்சுங்க. ஏன்னா நீ வெளிப்புற பார்வை கொண்டு எல்லாவற்றையும் பார்க்கின்றாய், அதனால் அந்த சோகத்தை அனுபவிக்கிறாய். நீ என்னைக்கு உனக்குள் உள்நோக்கி ஆழமாக தியானித்து அந்த சூட்சுமமான உடலுடன் உன்னை சம்பந்தப்படுத்தி தெளிவடைகிறாயோ, அன்னைக்கு வெளிப்புறமான விஷயங்கள் எல்லாமே நீ அகற்றி விடுவாய். அப்போ பகவான் இங்க உள்ள இருந்து நம்மளை சுத்தப்படுத்துறார். அந்த ஞான தீபேன பாஸ்வதா அப்படின்னு சொல்லி ஞான தீபத்தை நம்மளுக்குள்ளே ஏற்றும் போதுதான் இதெல்லாம் நம்மளுக்கு புலப்படும். இது வரைக்கும் அறியாமைனால வெளிப்புற சொற்கள், அவமானங்களை இந்த உடல் ஏத்துக்கிட்டு அதுக்காக உள்ள இருக்கிற மனசை கஷ்டப்படுத்திட்டு, ஏன்னா வெளிப்புறம் இருக்கிறதெல்லாம் வெளிப்புறமா அப்படியே விட்டுறணும், அதை உள்வாங்கிக்கவே கூடாது. ஒரு பிச்சைக்காரனுக்கு காசு கேக்குறான், நீங்க எச்சை துப்புறீங்க, அவன் அதை எடுத்து அப்படியே அந்த சட்டி எடுத்து அப்படியே கமுத்தி அந்த பக்கம் போட்டுட்டு கழுவிடுறான். அப்ப அது அவனுக்கு சொந்தம் இல்ல. அவன் மறுபடியும் அடுத்தது பிச்சை கேட்கறான். இவ்வளவு லேசா எடுத்துக்கிறான். ஏன்னா பிச்சை நல்லது போட்டா மட்டும்தான் நான் எடுத்துக்குவேன், கெட்டதுன்னா அது எனக்கு சொந்தம் இல்ல, இந்தாங்க நீங்களே எடுத்துக்கோங்க திருப்பி. சோ கொடுத்தவனுக்கே அது சேர்ந்துரும். அது போல நாம நம்ம நம்ம மனசுக்குள்ள நல்லதை மட்டும்தான் வாங்கிக்கணும். பகவானை பற்றி கேட்கிறோமா, அதெல்லாம் உள்ள எடுத்துக்கலாம். அடுத்தவன் நம்மளை இகழ்கின்றானா, அதை அப்படி வெளியில போட்டுடலாம். ஏன்னா அது உடலுக்கு சொந்தம், ஆத்மாக்கு சொந்தம் இல்லை. என்னோட ஆத்மாக்கு எது சொந்தம்? சத்து சித்து ஆனந்தம். ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய அந்த பகவானுடைய நாமம் ரூபம் குணம் லீலைகள், அதுதான் சொந்தம் என் ஆத்மாக்கு. என் ஆத்மாக்கு சொந்தம் இல்லாதத ஃபிட் பண்ண முடியாது. நீங்க நேச்சுரலா தான் இருக்க முடியும், இயற்கையா. நீங்க செயற்கையா எத்தனை நாளைக்கு இருக்க முடியும்? செயற்கையா இருந்து பார்க்கலாம்னு நீங்க முயற்சிப்பீங்க பல தடவை. இப்ப காலால நடக்கிறது கையால நடக்கிறேன்னு சொல்லி சர்க்கஸ்ல எல்லாம் நடப்பாங்க. ஒரு நாளா, 2 நாளா, இல்ல 1 வருஷமா, இல்ல பல வருஷமா நடக்கவே முடியாது. சோ இயற்கையாத்தான் நடக்க முடியும். அது போல நம்மளோட ஆத்மாவோட நிலை என்ன? ஆனந்தம். அந்த ஆனந்தம் எங்க கிடைக்குது? பகவான்கிட்ட இருந்து கிடைக்குது. ஏன்னா நம்ம பகவானுடைய சொந்தங்கள். சோ அந்த ரீதியில நாம எல்லாமே போயிட்டு இருக்கணுமே தவிர, செயற்கையா இப்ப நடக்கிறோம் பாருங்க, நான் இந்த உலகத்தை அனுபவிக்கணும், முடியாத ஒன்னை முடிச்சு காட்டணும், அதுக்காக நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படிங்கிறது தேவையற்ற விஷயம். தேவையற்றது தூக்கி போட்டது குத்துது குடையுதுன்னா அதுக்கு யார் பொறுப்பு? நாம தான் பொறுப்பு. சோ நம்ம இயற்கையான நிலையில வாழ ஆரம்பிக்கிறோம். அப்போ எப்படி? பக்தி செய்து கொண்டு அந்த ஆத்மா ஆனந்தத்தை அனுபவித்துக் கொண்டு இன்பமாக இருக்கிறோம். அடுத்தது ஸ்லோகம் 30. त्वं प्रत्यगात्मनि तथा भगवति अनन्द आनन्दमात्र उपपन्न समस्त सक्तौ भक्तिं विदाय परमां सौनकर अविद्या क्रन्दिं विपोत्स्यसि ममाहम् इति प्ररूढम्. நான் படிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. படி. மொழிபெயர்ப்பு. இவ்வாறு உனது இயற்கை நிலையினை மீண்டும் எய்தி அனைத்துயிர்களிடமிருந்தும் பரமாத்மாவாகவும் அனைத்தின்பங்களின் சக்திமிக்க உறைவிடமாகவும் திகழும் இறைவனுக்கு தொண்டு செய்வான் என்றால் மிக விரைவில் நான் எனது என்னும் மாய உணர்வு உன்னிடமிருந்து ஒளியும். பொருளுரை. துருவ மன்னர் முன்னமையே முக்தி எய்தவராவார் எனில் அவர் 5ஆம் ஆகையினாலேயே முழுமுதற் கடவுளை நேரில் அகவையினாலேயே முழுமுதற் கடவுளை நேரில் காணும் பேறு பெற்றவர். இருந்தும் இடைக்காலத்தில் மாயினால் கருத்துடைய வாழ்வின் தன்னை உத்தமனின் சகோதரனாகவே கருதினார். இந்த உலகம் முழுவதுமே நான் எனது என்னும் அடிப்படையிலேயே தொழிற்படுகிறது, செயல்படுகிறது. அது மிஸ்டேக் மாதாஜி. சரி அப்படியே எழுதப்படுகிறது. இதுதான் உலகின் கவர்ச்சி வேறாகும். நான் எனது என்றும் மயக்கத்தின் வேறினால் ஒருவன் கவரப்படும் பொழுது உலகின் பல்வேறு உயர்ந்த அல்லது தாழ்ந்த நிலைகளில் அவன் இருக்க வேண்டியதாகி விடுகிறது. பகவான் கிருஷ்ணரின் கருணையினால் முனிவர்களும் பகவான் மனுவும் துருவ மன்னரிடம் நான் எனது என்னும் உணர்வினை அவர் விட்டுவிட வேண்டும் என்று வற்புறுத்துகின்றனர். பகவானுக்கு செய்யும் பக்தி தொண்டினால் அவர் இம்மாயினை மிக எளிதில் வென்று விடலாம் என்றும் கூறுகின்றனர். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. சோ மாயை எப்பெல்லாம் நம்ம வீக் ஆகுறோமோ
ஏன்னா மாயை எப்ப நம்மளை கவரலாம் அப்படின்னு என்னைக்குமே காத்துட்டு இருக்கு. சோ ரொம்ப பக்தி நிலையை எய்திட்டேன், பகவானை பார்த்துட்டேன் அப்படிங்கிற ஒரு சிறு மமதை வரும்போது கூட அந்த மாயை அவருக்குள்ள பூந்துடுது. இப்படி தெரிந்தோ தெரியாமலோ துருவ மகாராஜாக்குள்ள இந்த மாயை ஒரு சிறு சதவீதம் புகுந்துருச்சு. ஆனா பகவான் அதுக்காக தனது பக்தனை எப்பொழுதும் விட்டு கொடுக்க மாட்டார். ஏன்னா அதை அவ கரெக்ட் பண்றதுக்காக கொஞ்சம் விடுவார். தங்கிட்டே வச்சிருப்பாரு. ஆனா கொஞ்சம் லூஸ் விடுவார். சரி ஆழம், உனக்கு நீச்சல் தெரியுது அப்படின்னு நான் பிடிவாதம் பண்றேன், ஆனா தெரியாது. அப்போ கயித்துல கட்டிக்குவாரு. சரி போய் குதி அப்படின்னு. அப்ப கொஞ்சம் விட்டு தத்தளிக்கும் போது, கடவுளே இல்ல இல்ல நான் தப்பு பண்ணிட்டேன், எனக்கு தெரியல அப்படின்னு கடவுளை கூப்பிடணும், மறுபடியும் இழுத்துக்குவாரு. இங்க நான் எனது அப்படிங்கிற உலக கவர்ச்சி, இது உலக கவர்ச்சியில இங்க நாம இருக்கிறதுக்கு காரணமே அகம் அமைதி, அகம் போக்தா, அகம் கர்த்தா, இந்த மாதிரி விஷயங்கள் தான். நான் அனுபவிப்பவன், நான் கட்டுப்படுத்துகிறேன், அப்ப இது என்னுடைய சொத்து, நான் இந்த உடல், இந்த மாதிரி பல நான்கள் இருக்கு இங்க. எனது அப்படிங்கிறது, இது என்னுடைய குடும்பம், இது என்னுடைய சொத்து, இப்படி நிறைய எனது 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 எனதுன்னு. சோ இந்த நான் எனது அப்படிங்கிற கருத்துக்கள், இதுதான் இந்த உலகோட கவர்ச்சி. உண்மையில நான் அப்படிங்கிறது யாரு? உடல் கிடையாது, ஆத்மா. எனது அப்படிங்கிறது யாரு? ஒண்ணுமே இல்லை. எனதுங்கிறது ஒண்ணுமே இல்லை. எல்லாமே பகவானுடையது. எனது உடல் கூட கிடையாது, ஆத்மா கூட கிடையாது. ஆத்மாவும் அவருடையதுதான். இந்த ஆத்மா அவருக்கு உட்பட்டது, இந்த உடலும் அவர் கொடுத்தது. இந்த உலகில் உள்ள சொத்துக்கள் எல்லாமே ஈசாவாசியம் இதம் சர்வம் எத்கிந்திய ஜெகத்யாம் ஜெகத், எல்லாமே அவருடையது. ஆனா நான் அதுல அதிகாரம் செலுத்த விரும்பும் போது அந்த உடல் கருத்து என்ன ஆகுதுன்னா நமக்கு பற்றுதலை உண்டாக்குது. அந்த பற்றுதலின் பிடி எவ்வளவு அதிகமாக இருக்கிறதோ அவ்வளவு அதிகமாக ஒருவன் துன்பத்தை உணர முடியும். எப்படி அதுல இருந்து எவ்வளவு சதவீதம் விடுபடுகிறானோ அந்த அளவுக்கு அவன் அந்த துன்பத்திலிருந்தும் விடுபட முடியும். சோ துன்பத்தை அனுபவிப்பதும் அதனால்தான், துன்பத்திலிருந்து விடுபடுவதும் அந்த பற்றிலிருந்து விடுபடுவதனால்தான். எல்லாருமே நினைச்சு பாருங்க, ஏன் எனக்கு துன்பம் வருது, என் பையனுக்கு ஏதோ ஒண்ணுன்னா எனக்கு அப்படியே ஒவ்வொரு ஒரு வீட்டுல சொல்லுவாங்க, என் பையனுக்கு ஏதோ ஒண்ணு என்னால தாங்கவே முடியாதுங்க, ஏன்னா என் பையன் மேல உசுறு. பையன் மேல உசுருன்னா நீங்க ஆத்மாவை பாக்குறீங்களா? கிடையாது, உடலைத்தான் பாக்குறீங்க. சோ அந்த உடல் மேலதான் பற்றோ தவிர உங்களுக்கு ஆத்மா மேல அக்கறையே கிடையாது. ஏன்னா ஒரு ஆத்மா மேல அக்கறை இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஆத்மாக்குரிய நல்லதை சொல்லி தருவாங்க. பையன் இப்போதைக்கு சாப்பிடணும், தூங்கணும், அவனுக்கு வீடு வேணும், வாசல் வேணும், அதுக்காக போராடுவதெல்லாம் உங்க வேலை. அந்த ஆத்மாவை உங்க கையில எதுக்கு பகவான் கொடுத்தாருன்னா அந்த ஆத்மாவுக்கு நல்வழி காட்டு. அந்த உடம்புக்கு நல்வழி காட்டுறதும் அவசியம்தான். ஆனா அது ஒரு 5%. ஆனா 95% அந்த ஆத்மாவுக்கு நல்வழி காட்டுறதுக்கு எல்லாருமே தவறி விடுகிறார்கள். அப்போ பகவானை பற்றிய ஞானத்தை யாரொருவர் தனது குழந்தைகளுக்கு தரவில்லையோ அவங்கள ஜீரோ. வெறும் உடலை மட்டும் காப்பாத்துறது அவங்க வேலை கிடையாது. ஏன்னா விதைச்சவன் தண்ணி ஊத்துவாங்கிற மாதிரி காட்டுல எத்தனை பேர் போய் தண்ணி ஊத்திருக்காங்க? மரம் எல்லாம் நிறைய இருக்கு, மரம் செடி கொடிகள் எல்லாம் நிறைய இருக்கு. யார் போய் ஒவ்வொரு செடிக்கும் தண்ணி ஊத்துறா? அது தானா முளைச்சுது. யார் யானைக்கு சோறு போடுறா? அது தானா சாப்பிட்டு உயிர் வாழ்ந்துட்டு இருக்கு. சோ இயற்கை தன் கடமையை செய்யுது. நீங்க பெத்து விட்டாலும் குழந்தை என்னைக்கு இறக்காது, அது எப்படியா சாப்பாடு கிடைக்கும் அந்த குழந்தைக்கு, நீங்க துரத்தி விட்டாலும். சோ நாம தான் காப்பாத்துறோம் அப்படிங்கிற எண்ணத்தை விடுத்து நம் கடமையை மட்டுமே செய்ய வேண்டும். அப்போ பகவான் எல்லாருக்கும் தர்றார். எனக்கும் உணவு தர்றார். யார் தரா? கடவுள் தான் தர்றார். மற்றவர்களை கருவியாக வைத்து எனக்கு தருகிறார். அவரே நேரா நான் கூட்டி விடுறேன், கோல்டு ஸ்பூன் வச்சு சில்வர் ஸ்பூன் வச்சு உனக்கு ஊட்டி விடுறேன்னு ஊட்டி விட மாட்டார். சோ எனக்கு தர்றார் அப்படின்னா கண்டிப்பா எனக்கு அந்த சூழ்நிலையை உருவாக்கி தருகிறார். இப்ப நான் எனது அப்படிங்கிற உணர்வினை விடுத்து இங்க துருவ மகாராஜா செயல்பட வேண்டும் என மனு சொல்றாரு. இப்ப பகவானுக்கு செய்யும் பக்தி தொண்டினால் அவரின் மாயினை எளிதாக வென்று விடலாம். எப்படி இந்த
போகும், என்னுடையது நான் அப்படிங்கிற கருத்து போகும் அப்படின்னா பகவானுக்கு பக்தி தொண்டு செய்யும் போது அந்த உணர்வு தன்னாக மறைஞ்சிரும், தானாகவே நம்ம கிட்ட இருந்து மறைஞ்சிரும். அதை நான் தனியா ஒரு கிளாஸ் எடுத்து நான் எனது அப்படிங்கறதெல்லாம் எங்கிட்ட இருந்து போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம பல வேலைகள்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்காக தனியா ஒரு கிளாஸ் எல்லாம் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பக்தி தொண்டு தான் அதை அடியோட அழிச்சிரும். பக்தி தொண்டு வர்றப்போ தானாகவே கெட்டதெல்லாம் எப்படி சூரியன் உதிக்கும் போது அந்த இருள் தானாக விலகிறதோ அது போல பக்தி தொண்டு செய்ய செய்ய அந்த எண்ணங்கள் எல்லாம் நம்ம கிட்ட இருந்து மறைஞ்சிரும். அடுத்த ஸ்லோகம் 31. சம்யச்சரோஷம் பத்ரம் தே பிரதீபம் ஸ்ரேயசாம் பரம் ஸ்ருதேன பூயசா ராஜன் அகதேன யதாமயம். படிட்டுங்களா மாதாஜி? படிங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு. அன்பார்ந்த மன்னனே, நோய் தீர்க்கும் மருந்தாக விளங்கும் நான் சொன்ன கருத்துக்களை சிந்திப்பாயாக. சினம் ஒளி ஆன்மீக உணர்வு பாதையில் முன்னேற விடாது தடுக்கும் மோசமான எதிரி இச்சினமேயாகும். உனக்கு அனைத்து சிறப்புகளும் உண்டாவதாக. எனது அறிவுரைகளை பின்பற்றுவாயாக. பொருளுரை. துருவ மன்னர் ஓர் முக்தியடைந்த ஆத்மா ஆதலின் அவர் யாரிடத்தும் சினங்கொள்வதில்லை. ஆயினும் அவர் ஒரு நாட்டை ஆளும் மன்னராதலின் சட்டம் ஒழுங்கை காப்பதற்காக அவர் சில நேரம் ஆத்திரமடைவது அவரது கடமையாகிறது. எந்தவித குற்றமும் செய்யாத அவர் சகோதரன் உத்தமன் ஓர் யசனால் கொல்லப்பட்டான். அதனால் குற்றவாளியை கொல்வது உயிருக்கு பதில் உயிர் துருவரின் கடமையாகிறது. ஏனெனில் அவர் ஒரு அரசர். போட்டி என்று வந்தவுடன் துருவ மன்னர் தீவிரமாக போராடி யசர்களை போதுமான அளவிற்கு தண்டித்தார். ஆனால் சினமானது நாம் அதிகப்படுத்தினால் அது அளவின்றி அதிகமாகும் தன்மை உடையதாகும். துருவரின் ஆத்திரம் கரை மீறாத வண்ணம் அவர் தாத்தா மனுவினால் அன்புடன் அமைதிப்படுத்தப்பட்டார். துருவரும் தனது தாத்தாவின் எண்ணம் என்ன என்பதை புரிந்து கொண்டதினால் போரை உடனே நிறுத்தினார். இச்சுலோகத்தில் உள்ள ஸ்ருதேன பூயாசா, அதாவது தொடர்ந்து கேட்பதினால் என்னும் சொல் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். பக்தி தொண்டை பற்றி தொடர்ந்து கேட்பதன் மூலம் பக்தி தொண்டிற்கு தீங்கிழைக்கும் ஆத்திரத்தினை அடக்குதல் கூடும். ஸ்ரீல பரிசுத்து மகாராஜா பகவானின் திருவிளையாடல்களை பற்றி தொடர்ந்து கேட்பது என்னும் சஞ்சீவியானது அனைத்து நோய்களையும் நீக்கும் என்று கூறுகிறார். ஆகையினால் ஒவ்வொருவரும் முழுமுதற் கடவுளை பற்றி தொடர்ந்து கேட்டல் வேண்டும். இவ்வாறு கேட்பதினால் ஒருவன் சமநிலையில் எப்போதும் இருப்பதோடு அவனது ஆன்மீக வாழ்க்கையின் வளர்ச்சிக்கும் எந்தவித ஊறும் நேராது. துஷ்டர்களிடம் கோபம் கொண்ட துருவ மன்னரின் செயலானது சரியானதே. இது தொடர்பாக நாரதரின் உபதேசத்தினால் பக்தனாகிய ஒரு பாம்பின் கதை இருக்கிறது. பக்தி வாய்ந்த ஒரு பாம்பிடம் இனிமேல் யாரையும் கடிக்க கூடாது என்று நாரதர் கூறியிருந்தார். பாம்பின் குணம் பிற உயிரை கடிப்பதுதான். இந்த பாம்பு அவ்வாறு செய்யாதிருந்தது. பாம்பின் இந்த நற்செயலை தவறாக பயன்படுத்தி கொண்டவர்கள், குறிப்பாக சிறுவர்கள், அதன் மீது கல்வீசி தாக்கினார்கள். ஆனால் அது அதன் ஆன்மீக குருவின் கட்டளைப்படி யாரையும் கடிப்பது இல்லை. சிறிது காலத்திற்கு பின் அது தனது ஆன்மீக குருவான நாரதரை சந்தித்த பொழுது, நான் பிற உயிர்களை கடிப்பது என்னும் எனது துஷ்ட குணத்தை விட்டுவிட்டேன். அதனால் கண்ட பலன், ஒரு சிறுவன் கூட என்னிடம் அச்சங்கொள்ளாது என் மீது கல்வீசி தாக்குகிறான் என்று புகார் செய்தது. அதற்கு நாரத முனிவர், கடிக்கக்கூடாது என்பது உண்மைதான், ஆனால் உனது படத்தை விரித்து கொண்டு கடிப்பது போல் சீரு, அப்போது அவர்கள் அஞ்சி ஓடுவர் என்று மீண்டும் அறிவுறுத்தினார். இதுபோல் ஒரு பக்தன் எப்போதும் அகிம்சவாதியாகவே இருத்தல் வேண்டும். அனைத்து நற்குணங்களும் உடையவனாகவும் இருத்தல் வேண்டும். ஆயினும் பொதுவாக பிறர் தவறு செய்தால் அவர்களிடம் ஆத்திரம் கொள்ளாதிருக்க கூடாது. குறைந்தபட்சம் அத்துஷ்டர்களை விரட்டுவதற்காகவேனும் அந்நேரம் ஆத்திரம் கொள்ளலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ரொம்ப உயர்ந்த ஒரு சூட்சமமான கருத்து இங்க நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இங்க துருவ மகாராஜா போர் புரிய வேண்டும் என ஒரு சத்திரியன். சோ ஒரு யக்ஷன் கொன்றாள் அப்படின்னா அவனை சும்மா விட்டுட்டு சரி சரி இது ஒரு ஆத்மாதான், உடலை கொன்னாலும் அது ஒன்றும் பெருசா எனக்கு அது ஒன்றும் என்னை ஆத்மா ஓட்டல அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்துட்டு இருக்கல. அப்போ ஒரு ராஜதந்திரியாக, ஒரு ராஜாவாக அவர் செயல்பட்டார். அப்புறம் அவரோட செயல் நல்லதுதான்.
ஆனாலும் அதுல வந்து சூட்சுமமான ஒரு எல்லை கோடு இருக்கு. அந்த பவுண்டரி அவர் தாண்டி இருக்க கூடாது. ஏன்னா ஆத்திரம் அப்படிங்கிறது ஒரு எல்லை வரைக்கும் தான் இருக்கணும் ராஜாக்கு. ஏன்னா ராஜா அப்படின்னாலே ஆத்திரம் கொள்ள வேண்டும். ஒரு போலீஸ்காரனா இருந்துட்டு ஆத்திரம் கொள்ளாமல் இருக்க முடியாது. யாராவது தப்பு செஞ்சாங்க அப்படின்னா அவங்க வந்து தண்டிக்கணும் அப்படின்னா அவங்களுக்குள்ள என்ன வேணும்? ஒரு ரஜோகுணம் வேண்டும். நேச்சுரலாவே அவங்க கிட்ட ரஜோகுணம் இருக்கு. இந்த ஆர்மியில இருக்கிறவங்க, போலீஸ்காரங்க, ராஜாக்கள் இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா வலிமை உள்ளவங்களா இருப்பாங்க. சீக்கிரமா போர் எடுத்து அவங்க வந்து போர் தொடுப்பாங்க. இல்ல என்னதான் பண்ணினாலும் பரவாயில்ல பரவாயில்ல, நான்லாம் ஆன்மீகத்துல இருக்கேன், அப்படியே போகட்டும், நான் மன்னிச்சு விட்டுறேன் அப்படின்னா என்ன பண்ணுவான் பகைவன்? இன்னும் அதிகமான வேலை செய்ய ஆரம்பிச்சிருவான். சோ அவங்க என்ன பண்ணணும்? போர் புரிய வேண்டும். ஆனால் அது ஒரு எல்லைக்குட்பட்டே இருக்க வேண்டும். எல்லாத்தையும் அழிச்சிட்டு தான் வேற வேலை பார்ப்பேன் அப்படிங்கிறது இல்ல. இப்ப இந்தியா கூட பாகிஸ்தான் கூட போர் புரிஞ்சது சில வருடங்களுக்கு முன்னாடி. ஆனா எப்பொழுது அவன் சரணடைந்து தன்னுடைய தப்பை ஏற்றுக்கொண்டானோ உடனே அவங்க வந்து வேண்டாம் இதோட நிறுத்திக்கலான்னு கட் பண்ணிட்டாங்க. இல்லைன்னா என்ன ஆகும்? இல்ல நான் உங்களை எல்லாத்தையும் அழிச்சிட்டு தான் வேற வேலை பார்ப்பேன் அப்படின்னு நினைச்சிருந்தா நம்மளுக்கும் அந்த பாதிப்பு வரும். சோ நாடு வந்து இப்படி ஒவ்வொரு நாடு நினைச்சதுன்னா எந்த கண்ட்ரிலயும் மக்களே இருக்க முடியாது, எல்லாமே இன்னைக்கு சாம்பலா இருப்போம். சோ ஒரு அளவுடன் அதை வந்து ஒரு அரசன் என்பவன் கட்டுப்பாட்டுடன் எதோட கோபத்தை நிறுத்தணும் அப்படிங்கிற ஒரு இது தெரிஞ்சிருக்கணும். ஆனா இவரோட கோபம் எல்லை மீறி போனங்காட்டிக்கு தான் இவருடைய தாத்தா வந்து சுயம்பு மனு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. உன்னுடைய கோபம் நியாயமானதுதான். ஏன்னா நீ வந்து சத்திரியன், சத்திரியனுக்கு ரஜோகுணம் போர் குணம் கண்டிப்பா இருக்கணும். ஆனா அது வந்து எல்லை மீறி போகக்கூடாது. இப்ப வீட்டிலேயே பாருங்க, குழந்தைங்க குறும்பு பண்ணுவாங்க. குறும்பு பண்றியா கண்ணே, குறும்பு பண்ணாதேன்னு டெய்லி சொல்லிட்டு இருக்க முடியாது. அப்ப என்ன என்ன பண்ணணும்? ஒரு சாம பேத தான தண்ட அப்படின்னு இது ராஜதந்திரம் இருக்கு. அது போல ஒரு குழந்தை வந்து வளர்ற வரைக்கும் ஒரு அம்மா ஒரு குச்சி எடுத்து மிரட்டுற மாதிரி பாவனை காட்டுவா. ரொம்ப குறும்பு செய்யற குழந்தையா இருந்தா ஒரு அடி அடிப்பா. அதுக்காக ராட்சசத்தனமா போட்டு துன்புறுத்துறது, குழந்தைய துன்புறுத்துறதும் கூடாது. சோ ஒரு அடிச்சா மட்டுமே அடியாத மாடு திருந்தாதுங்கிற மாதிரி லைட்டா அடிப்பாங்க. அது வந்து பயமுறுத்துறதுக்காகத்தான். அப்ப அடுத்த தடவை என்ன ஆகும்? குச்சி எடுத்தாலே இந்த குழந்தை பயந்து தப்புங்கிறத உணரும். அது வந்து எப்ப வரைக்கும்? அதனுடைய வாழ்நாள் ஃபுல்லாமே அதுக்கு ஞாபகம் இருக்கும். ஏன்னா பிஞ்சிலேயே நான் சொல்லி கொடுத்துட்டேன் அது தப்புன்னு. ஆனா சின்னதுல சொல்லி கொடுக்காம பெருசுல சொல்லி கொடுத்தா மண்டையில எல்லாம் ஏறாது. அதுதான் அது போலத்தான் ஆன்மீகமும். அப்போ அந்த கோபம் என்கின்ற குணத்தை ஓரளவுக்கு காட்டணும். ஆனா கோவப்படுறவங்க அதை உள்ளிருந்து காட்டக்கூடாது. பாவனை பண்ணலாம் கோவப்படுற மாதிரி. ஏன்னா கோவப்பட்டீங்கன்னு வைங்க, உங்களுடைய நாடி நரம்பு எல்லாம் சுருங்கி போகும், ரத்தம் எல்லாம் ரத்த குழாயில அடைச்சுக்கும். அப்புறம் ஒவ்வொரு பக்கமும் அந்த கிளாட் போய் தேங்கி நின்னு மண்டையில நின்னா அது பிரெயின் ஸ்ட்ரோக்கு, ஹார்ட்ல நின்னா ஹார்ட் அட்டாக்கு, அப்ப கல்லீரல்ல வந்து உங்களுக்கு அந்த இது சுரக்காது. கல்லீரல் தான் அந்த அந்த கல்லீரல்ல சுரக்கிற அந்த அமிலம் தான் எல்லா பக்கமும் ரத்தத்தை நல்லா ஓட வைக்கும் தண்ணியாட்ட. இப்ப எண்ணெய் ஊத்துனா எப்படி நம்மளுக்கு தேங்கிறது இல்லையா? அது மாதிரி எண்ணெயும் தண்ணியும் ஒட்டுக்க ஊத்திக்க பாருங்க, தண்ணி நல்லா ஓடும், எண்ணெய் அப்படியே கொஞ்சம் மெதுவா தான் போகும். ஏன்னா அந்த டென்சிட்டி அதிகமா இருக்கும் அதுல. சோ அது போல நாம கோவப்படும் போது அந்த ரத்தமானது திக்காயிரும். திக்கான என்னாகும்? அங்கங்க ஸ்டாப் ஆகி அதை அடைக்க ஆரம்பிச்சிரும். ஏன்னா ரத்தத்துல கொலஸ்ட்ரால் அதிக ஆரம்பிக்கும். இப்போ ஒவ்வொரு பிரச்சனைகளாக உடம்புல வரும். கோவப்படுறது நம்ம என்னமோ சாதாரணம்னு நினைச்சுக்கிறோம். ஆனா உடம்புக்கு அது எவ்வளவு நோய் தருது, மன அழுத்தம் தருது, அதுக்கப்புறம் இப்படி பலவித நோய்களா அது மாறுது. சோ கோவப்படாதவங்க பாத்தீங்கன்னா அவங்க நிறைய நாள் உயிரோடு இருப்பாங்க. சாந்தமா இருக்கிறவங்க அவங்க பார்த்தா அழகாவும் இருப்பாங்க. கோவப்பட்டு உங்க முகத்தை பாருங்க கண்ணாடியில, கோவப்படவே உங்களுக்கு தோணாது. ஏன்னா கோவத்துல கண்கள் சிவக்குது, முகம் விகாரமாகுது, சூடு அதிகரிக்குது உடம்புல. சோ இப்படி பலவித மாற்றங்கள் வரும். சோ நீங்க வந்து கோவப்படணும். ஆனா அது வெளிப்புறமா இருக்கணுமே தவிர உள்ள உணர்வை பாதிக்க கூடாது. கோவப்படுற மாதிரி நடிக்கணும். நம்மள வந்து நிறைய சூழ்நிலைகள் வந்து தூண்டக்கூடியதா இருக்கும். நிறைய நம்ம மேல கோவப்பட்டு கத்தும் போது உடனே என்ன பண்ணுவோம்? நானும் திருப்பி கத்துறேன் பாரு. திருப்பி கத்தலாம். ஆனா உள்ள வந்து அந்த உணர்வு இருக்கக்கூடாது. தடுப்பதற்காக
நீங்க அதை பண்ணலாம். ஆனா பொறுமையா சில சமயம் பொறுமையா சமாளிக்க முடிஞ்சா சமாளிக்கலாம். இல்ல முள்ளாலதான் எடுக்கணும்னா கத்தலாம். ஆனா உணர்வுடன். நீங்க உள்ள தூண்டப்படக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் நீங்க நியூட்ரலா இருக்கணும், சமமா இருக்கணும். இதுதான் நம்மளுக்கு பகவத்கீதை பாகவதம் எல்லாம் படிக்கிறதோட பலன். ஒரு பக்தன் எப்படின்னா வெளிப்புற சூழல்களால் அதிகம் பாதிக்கப்படாதவன். ஏன்னா குளிரும் வெப்பமும் மாறி மாறி வந்துட்டே இருக்கும். இந்த இந்த உலக சூழ்நிலையே என்ன நம்மள தூண்டி விடக்கூடியதுதான். ஆனா அது தூண்டப்படாமல் யார் ஒருவன் சமமான நிலையில் எப்பவுமே போயிட்டு இருக்கானோ அவனுக்கு எந்த இன்பம் துன்பம் இல்ல புகழ்ச்சி இகழ்ச்சி எதுவும் தாக்காது. அவன் பாட்டுக்கு நியூட்ரலா கா அந்த காற்றுல அடிக்கிற அலை போல இல்லாம எப்போ நீட்டா போயிட்டே இருப்பான். இதோட முடிச்சுக்கலாம். உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் அல்லது சந்தேகங்கள் இருந்தா நம்ம பார்க்கலாம்.